My dear students, I am Tamilarasan here. நம்ம இன்னைக்கு 12th standard physicsல lesson 2 current electricity அதில் cells in parallel அதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் cells in series பார்த்தோம் இல்லையா, அதை பார்த்துட்டு இதை பாருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல 3 செல்ஸை எடுத்துருக்குறோம். அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா parallel parallel connection அப்படிங்கிறது என்ன, ஆல் த பாசிட்டிவ் டெர்மினல்ஸ், இந்த ஆல் த பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆல் த நெகட்டிவ் டெர்மினல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரியா? இப்போ கனெக்ட் பண்ண பிறகு இந்த காம்பினேஷனை நம்ம பேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்பினேஷனை ஒரு சிங்கிள் டிவைஸாக கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பேட்ரினுடைய பாசிட்டிவ் டெர்மினல் எது, பாயிண்ட் ஏ. அந்த பேட்டரியினுடைய நெகட்டிவ் டெர்மினல் எது, பாயிண்ட் பி. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ நம்ம இந்த கால்குலேஷனுக்காக எவ்வளோ நம்பர் ஆஃப் செல்ஸை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் n நம்பர் ஆஃப் செல்ஸை கன்சிடர் பண்ணுறோம். இதில் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல எங்கே, அக்ராஸ் ஏபி. சரியா? இப்போ ஒவ்வொரு செல்லினுடைய இஎம்எஃப்பும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதை தான் நம்ம சை அப்படின்னு சொல்கிறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படி சொன்னால் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் விக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த ஏன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. அதனால் இங்கே என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும், அதே தான் இங்கேயும் இருக்கும், அதே தான் இங்கேயும் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ இந்த இடத்துல நமக்கு சை அப்படிங்கிறது என்னது, இஎம்எஃப். ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்லினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஏபி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த சர்க்யூட் டயக்ராம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் புரியுதா? இங்கே பாருங்கள் பார்க்கலாம். 1 2 3 செல்ஸை இந்த பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை கொண்டு போய் நம்ம இங்கே ரெசிஸ்டர், இங்கே வந்து பல்பினுடைய ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவாக எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் பல்பினுடைய இன்னொரு டெர்மினலோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ நம்ம டெரிவேஷனுக்கு போகலாம். இப்போது ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஒவ்வொரு செல்லுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன, இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர். இப்போ 3 ஸ்மால் ஆர் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி சொன்னால் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, இதே சாப்டரில் பார்த்தோம் இல்லையா? அதாவது 1/Rp = 1/R1 + 1/R2 + 1/R3. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா இங்கே பேட்ரி செல்லு இருக்குது இந்த இடத்துல. அங்கே நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணணும். சரியா? அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பாரு, 1/r equivalent is equal to 1/r1 plus எவ்வளவு n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு எல்சிஎம் எடுத்தால் டினாமினேட்டரில் என்ன வரும், ஸ்மால் ஆர் வரும். அப்போ 1 + 1 + 1 + அப்படின்னு சொன்னால் n 1 நம்ம ஆட் பண்ணாக்க n கிடைக்கும். சரியா? இப்போ ஆனால் நமக்கு என்ன வேணும்னு பாருங்களேன், இந்த இடத்துல ஆர் ஈக்குவலண்ட் வேணும். அப்போ ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுங்க பார்க்கலாம். எடுத்தால் இந்த ஆர் ஈக்குவலண்ட் நியூமரேட்டருக்கு வருது. இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்ன வருது பாருங்கள், ஸ்மால் ஆர் பை என் கிடைக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆர் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது இந்த 3 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுடைய ஈக்குவலண்ட். சரியா? ஓகே, இப்போ நம்ம திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இந்த 3 செல்லையும் ஒன்றா கனெக்ட் பண்ணால் அந்த காம்பினேஷனுக்கு பேர் பேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதை ஒரே டிவைஸாக கன்சிடர் பண்ணுங்கள். இதை நம்ம ஒரு பேட்ரியாக கன்சிடர் பண்ணால் இதனுடைய இஎம்எஃப் எவ்வளோன்னா சை. இதனுடைய ரிசல்டன்ட் ஆர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படி சொன்னால் ஸ்மால் ஆர் பை என். ஓகேவா? சரி, இப்போது இந்த சர்க்யூட்டினுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் என்னென்ன இருக்குது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் பை என் இருக்குது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் இருக்குது. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தால் இந்த ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா? கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் பை என் ஆட் பண்ணியாச்சா? சரி,
இப்போ இந்த விஷயம் நம்ம முதல்ல சொல்லிட்டேன் நான். அதாவது the total EMF is the potential difference between the points AB. total EMF அப்படிங்கிறது potential difference across the ABக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை தான் நம்ம psi அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே. இப்போ கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். I கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ நமக்கு ஓம்ஸ்லாம் என்ன சொல்லுது? I is equal to இந்த இடத்துல EMF divided by total resistance. இங்கே பாருங்கள், இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? இதுக்கு ஒரு எல்சிஎம் எடுங்க பார்க்கலாம். இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபேக்டருக்கு மட்டும் எல்சிஎம், அதாவது இங்கே இதுக்கு மட்டும் எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போது psi ஹோல் டிவைடட் பை இந்த இடத்துல நம்ம ஸ்மால் ஆர் ப்ளஸ் என்ஆர் டிவைடட் பை என் கிடைக்குது இல்லையா? இதுக்கு அப்படியே எல்சிஎம் எடுத்திருக்கோம், ஸ்மால் எண்ணை. இந்த எண் நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? I is equal to ஸ்மால் என் psi டிவைடட் பை ஸ்மால் ஆர் ப்ளஸ் என் கேபிட்டல் ஆர். இதில் I அப்படிங்கிறது கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர். ஓகேவா? n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ். psi அப்படிங்கிறது EMF. ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சரியா? இதுதான் மெயின் ஈக்குவேஷன், நம்ம கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன். ஓகேவா? சரி, இப்போது இந்த அதே ஈக்குவேஷன் நான் இங்கே எடுத்துருக்கிறேன், அந்த மெயின் ஈக்குவேஷன் ஃபார் கரண்ட். இப்போ நம்ம 2 கேஸ் நம்ம பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட் கேசஸ். ஃபஸ்ட்டு கேஸில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மச் கிரேட்டர் தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸ்மால் ஆர் வந்து மச் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர். இது ஒரு கண்டிஷன் தான். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னால், இங்கே பாருங்களேன், இந்த கேபிட்டல் ஆர் வந்து நெக்லிஜிபிள் ஸ்மால். அப்போ இந்த மெயின் ஈக்குவேஷனில் இந்த டேர்மை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுங்க, அது நெக்லிஜிபிள் இந்த கேஸுக்கு, ஃபஸ்ட்டு கேஸுக்கு. இப்போ இதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். I is equal to n psi by small r. புரியுதா? இந்த கேஸுக்கு இதை நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இங்கே psi by small r அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் I1 அப்படிங்கிறது ஒரே ஒரு செல்லு மட்டும் டெலிவர் பண்ணக்கூடிய கரண்ட். சரியா? கேபிட்டல் I அப்படிங்கிறது இந்த நெட் கரண்ட், அதாவது இந்த மொத்த பேட்டரியும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கரண்ட் கேபிட்டல் I. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இதை எடுத்துகிட்டு இப்போ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல I1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? I is equal to n I1. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கன்க்ளூஷன் இந்த ஃபஸ்ட்டு கேஸ்க்கு. இங்கே I1 அப்படிங்கிறது கரண்ட் டியூ டு சிங்கிள் செல், அதை தான் நம்ம psi by ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ கேபிட்டல் ஆர் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும்பொழுது, நெக்லிஜிபிள் இந்த ஃபஸ்ட்டு கேஸுக்கு. சரியா? இதில் இது வந்து ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம சென்டென்ஸாக கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். த கரண்ட் த்ரூ த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டியூ டு த ஹோல் பேட்ரி, அதாவது இதை ஃபுல்லாக சேர்த்து பேட்ரி, இது ஒரே எலக்ட்ரிக்கல் டிவைஸாக நீ கன்சிடர் பண்ணால் அதை பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க, இஸ் n டைம்ஸ் த கரண்ட் டியூ டு த சிங்கிள் செல். சென்டென்ஸ் புரியுதான்னு பாருங்கள். The total current is equal to n times the current due to the single cell. Conclusion புரியுதா? இது ஃபஸ்ட்டு கேஸுக்கு தான். சரி, அடுத்தது செகண்ட் கேஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கன்சிடர் பண்ணுங்க பார்க்கலாம். கேஸ் பி. ஸ்மால் ஆர் வெரி நெக்லிஜிபிள், வெரி ஸ்மால் when compared with the capital R. அதாவது நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் ஸ்மால். அப்போ இந்த மெயின் ஈக்குவேஷனில் இந்த ஸ்மால் ஆரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுங்க. மிச்சம் என்ன கிடைக்கும் பாருங்கள். I is equal to n psi by n கேபிட்டல் ஆர். இந்த எண்ணுக்கு n கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ I is equal to psi by கேபிட்டல் ஆர். இதை எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல I1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது இது I is equal to இதை எடுத்துட்டு நம்ம I1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது I is equal to I1. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் கன்க்ளூஷன். என்ன சொல்கிறாங்க அப்படி சொன்னால், the above equation implies that current due to the whole battery is the same as that
டியூ டு எ சிங்கிள் செல். அதாவது இந்த இந்த காம்பினேஷன் பேட்ரி கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து ஒரே ஒரு செல் கொடுக்கக்கூடிய கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கன்க்ளூஷன். புரியுதா? சரி, இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் என்னன்னு பாருங்களேன். என்ன சார் இந்த இடத்துல சை பை கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு I1 சொல்லியிருக்கீங்க, இங்கே சை பை ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு I1 சொல்லியிருக்கீங்க. அதாவது I1 அப்படிங்கிறது ஒரே ஒரு செல் கொடுக்கக்கூடிய கரண்ட். ஏன் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் கேஸ். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. இந்த கேஸில் வந்து நமக்கு ஸ்மால் ஆர் தான் கன்சிடரபிள், கேபிட்டல் ஆர் வந்து நெக்லிஜிபிள். அதனால் நம்ம ஸ்மால் ஆரை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போது நமக்கு இஎம்எஃப் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஒரு பேட்ரிக்கு, ஒரு செல்லுக்கு. சரியா? இங்கே பார்க்கும்பொழுது நமக்கு கேபிட்டல் ஆர் தான் கன்சிடரபிள், ஸ்மால் ஆர் வந்து நெக்லிஜிபிள். அதனால் ஒரு செல்லுக்கு வந்து நமக்கு இஎம்எஃப் டிவைடட் பை இந்த கேபிட்டல் ஆர் அதை டிவைட் பண்ணால் நமக்கு I1 கிடைக்கும். இந்த விஷயம் புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போது நமக்கு 2 கன்க்ளூஷன் கிடச்சிருக்குப்பா. என்னென்ன கன்க்ளூஷன் கிடச்சிருக்கு? நமக்கு டோட்டல் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் I1, அது டோட்டல் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 டைம்ஸ் I1. இது ரெண்டில் எது பெஸ்ட்டு? இங்கே நமக்கு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் n டைம்ஸ் தான் நமக்கு பெஸ்ட். அதாவது the advantages to connect cells in parallel when the external resistance is very small compared to the internal resistance of the cell. அதாவது நம்ம செல்லை வந்து நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணணும், அது நமக்கு அட்வான்டேஜாக அமையணும் அப்படி சொன்னால் அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மச் கிரேட்டர் தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிங்க. திரும்ப இன்னும் ஒன்று மட்டும் நான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம டே டு டே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டே டு டே லைஃப்பில் டார்ச் லைட்டுக்கு, நமக்கு வால் கிளாக்குக்கு, ரிமோட்டுக்கு, இந்த மாதிரி நம்ம செல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படி சொன்னால் செகண்ட் கேஸ் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம செல் எல்லாமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்குது, ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கிங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் கிடைக்கணும்னு சொன்னால் ஸ்பெஷலாக தான் நம்ம செல்லை டிசைன் பண்ணோம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, நம்ம இப்போ 2 கேஸையும் பார்த்துட்டோம், சீரீஸ் அண்டு பேரலல். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. Subscribe my channel Prime Physics. Thank you my dear students.